பேசணும்னு நினைச்சிருக்கேன். இப்போ குறைஞ்சது ஒரு 5 ஆண்டுக்கு தான் ஆகுது. இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து சிவனடியாறுல இருந்து ஒரு 23 வருஷம் பயணப்பட்டிருக்கேன். எனக்கு அதுல கிடைக்காதெல்லாம் இதுல கிடைச்சது. அதனாலதான் இது நான் தேடி வந்திருக்கேன். ஒரு அண்ணனை பத்தி சொல்லணும்னு சொன்னா, அவரு பாக்குறதுக்கு காத்து மாதிரி பறப்பார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அவரு சர்வீஸ் பண்ணணும்னா அவரு கூட ஈடு யாருமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பழனிக்கு வந்து பாருங்க. அதே வந்து இப்ப நடக்க போற கார்த்திகை விழாவோட ஆசிரமத்துல சித்தாசனம் வந்து பாருங்க. அவருடைய ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். எப்ப பார்த்தாலும் திங்க் பண்ணினே இருப்பார். எதையாச்சும் பண்ணணும் சொல்லின்னு பார்த்தா. இதுல பாம்பு கோயில் சந்தையில வந்து இடம் வாங்கி போட்டிருக்காரு சமாதிக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்கோவில் பக்கத்துல வந்து இடம் வாங்கி போட்டிருக்காரு சமாதிக்காக. இந்த இடத்த வாங்கி போட்டிருக்காரு. இதை எல்லாம் நம்ம பயன் பண்ணணும்னு சொன்னா, இது அவருக்காக எதுவுமே செஞ்சுக்கிட்டே கிடையாது. எல்லாம் பயன்படணும் அப்படின்றத அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாரு. காசு என்ன இப்படி பண்ணணும், இந்த விழா வந்து இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படின்லாம் இப்ப பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பா பண்ணணும், நீங்களாம் வரணும், இன்னும் உங்களுடைய எப்படி பண்ணணும் கூட ஒரு ஐடியா கொடுங்க. இது இப்ப நம்ம வந்து சொன்னா எல்லா சித்த வித்தியாசி எல்லாரும் சில பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டா, நம்ம சித்த வித்தியாசியா இருக்கணும் நான் விரும்புறேன். இப்ப இந்த தாய்மாரெல்லாம் கொஞ்சம் வருத்தப்படக்கூடாது. தங்க அணிய வேணாம்னு சொல்ல, தங்க அணியக்கூடாது, வீட்டுல அணிக்கணும். இங்க வரும்போது பாத்தீங்கன்னா போட்டோவை பாத்தீங்கன்னா அப்ப அது தெரியும். அப்ப அது தேவையில்லை, ஒரு நிமிஷம் எடுத்து போட்டு இங்க வந்து நிக்கலாம். ஆனா அது வீட்டுல பண்ணிக்கலாம். ஆனா கலர் அணியிறாங்கன்னா சொல்ல வீட்டுல அணிக்கலாம். ஆனா இங்க வரும்போது கலர்ல வரக்கூடாது. இது வந்து ஒரு கட்டுப்பாடு. அப்பாவுடைய பிள்ளைகளா இருந்தான்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான். ஏன்னா இப்ப இதெல்லாம் வந்து இப்ப கோபி அண்ணா இப்ப ஐயெல்லாம் பேசுறாங்க சொன்னா அவங்க நிறைய இதை பத்தி பேசிருப்ப தெரிஞ்சவங்க நிறைய பேசுறாங்க. ஆனா நான் அதுக்குள்ள போக விரும்பல. நமக்கு நாம ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக்கிட்டோம். நம்ம வேட்டி தான் கட்டணும், இப்படி துண்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிருக்காருன்னு சொன்னா அதை நம்ம கண்டிப்பா நிறைவேற்றணும். இப்படிதான் இருக்க சொல்லியிருக்காரு. தாடி தான் வச்சுக்கணும் சொன்னா தாடி தான் வச்சுக்கணும் சொன்னா தாடி வச்சுக்கணும். இது நம்ம அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது இப்ப ஒரு கோடை போட்டு நம்ம ரோடு போடுறோம்னு சொல்ற மாதிரி அது உள்ள போயிட்டுன்னு சொன்னா நம்ம முழுக்க நம்மள வந்து அதை ஆட்படுத்திக்கணும். அது அண்ணன் சொன்ன மாதிரி கோபி சொன்ன மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து ஏத்துக்கணும், குறை ஏத்துக்கூடாது. சில இடத்துல நிறைய வந்து நான் கூட ஒரு விழா நடத்தினேன், அது மண்டபத்தில் நடத்தணும், அது ஒவ்வொன்று இருந்தது. ஆனா சில குறைகளும் இருக்கும். ஆனா தயவுசெய்து நம்ம வரும்போது வந்து எல்லாமும் வந்து எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போகும்போது இருக்கிற வந்து எல்லாரும் சகோதரராக இருக்கணும். அப்பா சொல்லிருக்காரு. அதே மாதிரி சகோதரர் பரவாயில்ல, சிவான கிட்ட போனோம், சிறப்பா கவனிச்சாரு எல்லாரையும். இதுவே போய் பாத்தீங்கன்னா நான் ஒரு அண்ணன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா 3 நாள் வச்சிருக்கேன் வந்து நான் சொல்லும்போது மழை வருமோ இப்படி ஆக போதும் அண்ணா வந்து ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா அப்பாவுடைய கருணையால எதுவும் நடக்கல. ஆனா நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், ஆத்ம நமஸ்காரம்.